அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது தான். தெரிந்தவர்களாக இருந்தால் நினைவூட்டுகிறேன்னு வச்சுக்குங்க. ஏன்னா இது தெரிஞ்சிருந்தாலோ அல்லது நினைவூட்டப்பட்டாலோ மட்டும் போதாது. இன்னி தேதிக்கு நம்ம எல்லாரும் அதை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. எல்லாருமே செய்யணும். அல்லது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருஷமோ செய்யணும்னு எல்லாருமே முடிவு பண்ணிக்கணும். 18 வயதிலிருந்து 60 வயது இருக்கிற எல்லாரும் இந்த முடிவை தயவு செய்து ஏற்க வேண்டும். என்னங்க ரொம்ப பீடிகை பலமாக இருக்குன்றீங்களா? ஆமாம். ஏன்னா இந்த விஷயத்துக்கு மாற்று அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் பண்ணாதான் உண்டு. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் அவரவர்களாக இதை செஞ்சால் தான் உண்டே தவிர இதுக்கு மாற்று கிடையாது. இப்போ தாகமாக இருக்குது, ஜூஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா ஜூஸ் எதுவும் கிடைக்கலன்னா தண்ணி குடிச்சிக்கிறோம். இப்போ முக்கியமாக ஒரு திரைப்படம் பார்க்குறோம், திரைப்படம் பார்க்குறதுக்கு முடியல, தேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னா டிவியில் போட்டால் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுலாம். ஆனால் சில விஷயத்துக்கு மாற்று உண்டா? இப்போ சுவாசிக்கிறோமே, மூச்சு காற்றுக்கு மாற்று உண்டா? அது சுவாசிச்சே ஆகணும். அதுவும் உங்களுக்காக நீங்கள் சுவாசித்தே ஆகணும். இதுக்காக பேங்க்கில் லோன் போட்டுலாம் இன்னொருத்தர் உங்களுக்காகலாம் யாரும் சுவாசிக்க முடியாது. நீங்கள் தான் பண்ணி ஆகணும். உங்களுடைய இதயமும் உங்களுக்காகத்தான் துடித்தே ஆக வேண்டும். வேற யாரும் பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு வேணாலும் டாக்டர் அவசரத்துக்கு வெளில இருந்து கையால் அழுத்தி கிழித்தி ஏதாவது இதயத்தை துடிக்க வைக்கலாமே தவிர மற்றபடி அதுவாக துடித்தாதான் உண்டு. அதே மாதிரி மிக முக்கியமான விஷயம், இன்றைய தேதிக்கு இந்தியாவில் 1.5 லட்சம் கோடி யூனிட் தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம கிட்டக்க ஒரு 40 லட்சம் தான் அது இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்கிறாங்க. என்னதுன்னு கேட்குறீங்களா? நம் உடம்பிலே ஓடிக்கொண்டு அதன் மூலமாக உலக இயக்கத்துக்கே ஆதாரமாக இருக்கிறதே, அதுதான் இரத்தம் என்கிற முக்கியமான ஒரு திரவம். நம்ம உடம்புக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இரத்தம் நமக்கு சுரந்து கொண்டே இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால்தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில். ஆனால் இந்த இரத்தத்தை அடுத்தவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாகத்தான் ஒரு மிகப்பெரிய சேவையை நாம் செய்கிறோம். ஏன்னா இன்னி தேதி வரைக்கும் செயற்கை இரத்தம் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படவில்லை. செயற்கை கை இருக்குது, கால் இருக்குது, செயற்கை இருதயம், அப்புறம் கிட்னி இப்படிலாம் கூட வந்துருச்சு. ஆனால் இன்னும் ரத்தத்துக்கு மாற்றுன்னு கிடையாதுங்க. அது நம்ம உடம்புல சுரப்பதை நாம சில தொண்டு நிறுவனங்கள், லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், இப்படிலாம் நிறைய தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அவர்கள் மூலமாக இரத்தத்தை சேகரித்து தான் மருத்துவமனைகளில் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை 18 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற எல்லோருமே தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இது சம்பந்தமாக நிறைய நம்பிக்கைகளும் இருக்கின்றன, மூட நம்பிக்கைகளும் இருக்கின்றன. அதுக்கு முன்னால் சில மருத்துவ தகவல்கள் சொல்லிவிடுகிறேன். இரத்த தானம் செய்கிறவர்களுக்கு செய்யாதவர்களை விட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கூடுதலாக உத்தரவாதம் ஆகிறது. உடல் இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுன்னு அமெரிக்காவில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை விட வேற என்ன வேணும்? அதே மாதிரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ராஜ உறுப்புகள், மண்ணீரல், கல்லீரல், இதயம், இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கூடுதல் ஆரோக்கியமாக செயல்படும். இன்னைக்கு ரத்தம் கொடுத்துட்டா உடம்பு தெம்புலாம் போயிடும் அப்படிம்பாங்க. இல்லை, உடனடியாக ஒரு 1.5 நாளில் நீங்கள் எவ்வளவு ரத்தம் கொடுத்தீர்களோ அவ்வளவு சுரப்பை உடம்பு தானாகவே செய்து விடுகிறது. நம்ம எவ்வளவு ரத்தம்னு அதை ஏதோ நம்ம முடிவு பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, அதிகபட்சமாக அந்த மருத்துவர்கள் உங்கள் உடம்புக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் அந்த இரத்தத்தை எடுத்துக்கொள்வார்கள். நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு என்ன, இரத்த தானம் செஞ்ச பிறகு நம்ம கடுமையாக வியர்ப்பது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாது. ஓடுறது, அப்புறம் விளையாடுறது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வினோதமாக யாரும் செய்ய மாட்டாங்க இரத்த தானம் கொடுத்துட்டு. ஆனாலும் வியர்க்கக்கூடிய அளவிற்கு சிரமம் இருக்கு இல்லைங்களா, அப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடாது. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைவ உணவுக்காரர்கள்லாம் இரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சைவ உணவு, அசைவ உணவு எதுவாக இருந்தாலும் அது மருத்துவர்களுக்கு தெரியும். தாராளமாக சைவ உணவு சாப்பிடுகிறவர்கள் கொடுக்கலாம்.
நான் என்வி அதனால தான் கொடுக்கணும், நான் வெஜிடேரியன் அதனால் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. தவறான மருத்துவத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. 3 மாதத்திற்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் இதை கொடுப்பது என்பது கொடுக்கிறவர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை. சார் நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறீங்களா, டாக்டராக இருக்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுது ரத்தம் தருகிறீர்களோ அப்பொழுது ஒரு நோயாளி காப்பாற்றுவதற்கு ஒரு மருத்துவருக்கு துணையாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா அவரு கூட ரத்தத்தை உருவாக்க முடியாது. அவர் அந்த நோயாளியை, தேவைப்படுற நோயாளியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் டாக்டருக்கே துணையாக இருக்கிறீங்கன்னா அப்புறம் அதை விட வேறு என்ன வேணும்? அந்த குடும்பத்துக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீர்கள். அவசரத்தில் இதற்காக இரத்த தானம் செய்யக்கூடிய லைக் மைண்டட் பீப்புளுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்லாம் கூட இப்போ இருக்குது. அதில் இணைந்து கொண்டு விட்டால் நமக்கு தேவைப்படுகிற பொழுதும் சரி, வேறு யாருக்காவது தேவைப்படுகிற பொழுதும் சரி, நாம் அதை செய்ய முடியும். பிளட் இஸ் மென்ட் டு சர்க்குலேட், கிவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். ரத்தனா அது ஓடிக்கிட்டே தானே இருக்கணும், அது நம்ம உடம்புக்குள்ளே தான் ஓடணும்னு இல்லை. தேவைப்படுகின்றவர்களுக்கும் அதை தருவதன் மூலமாக அவர்கள் உடம்பிலும் அது ஓடுகின்றது. அப்படின்னா முன்பின் தெரியாத யாரோ ஒருவரோடு நமக்கு இரத்த சம்பந்தம் ஏற்படுகிறதே, இதுதான் வாழ்வின் மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்வார்களே, வாழ்வின் மிகப்பெரிய சேவைகளில் ஒன்று. அது பிற்காலத்தில் இது அடுத்த பிறவியில் உதவுமா அப்படிலாம் யோசிக்க வேணாம். இந்த பிறவியில் இன்னொருவருக்கு உதவுகிறது என்றால், நவீன அறிவியலுக்கு நாமும் துணை இருக்கிறோம் என்றால் அதைவிட உயர்வு வேறு என்ன இருக்க முடியும்? இரத்தம் என்பது இன்றைக்கு நாம் கொடுத்தால்தான் உண்டு. அது வெளியில் இருந்து கிடைப்பதோ தயாரிக்கப்படுவதோ இல்லை. அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.